பசுமை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அரிய வகை பூச்செடி, ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு பூச்செடி வளர்ப்பு பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்ன செடின்னு பார்க்கலாம். நீங்க பார்க்குற இந்த செடியோட பேர் வந்து புரோமீலியாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புரோமீலியாட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. புரோமீலியாட்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த புரோமீலியாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அன்னாச்சி பழம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அன்னாசி பழ ஃபேமிலியை சேர்ந்தது தான். இதுலயுமே பூக்கள் பூக்கும். இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா எங்க வீட்ல வந்து இந்த புரோமீலியாட் பூ பூத்திருக்குது. மற்ற செடிகள்லாம் இன்னும் பூக்கல. பக்கம் வந்த பிறகு தான் பூக்கும்னு சொன்னாங்க. ஆனா இதுல வந்து பக்கம் கூட இன்னும் வரல. அதுக்குள்ளேயுமே பூ பூத்திருக்குது பாருங்க. இந்த பூ வந்து 3, 4 மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3லேருந்து 6 மாசம் வரைக்கும் அப்படியே செடியில இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பூத்திருக்குது. ஆனா இந்த செடியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பூத்து அந்த அந்த பூ வந்து ஃபுல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சுன்னா, 3லேருந்து 6 மாசம் கழிச்சு, அந்த பூ வந்து வாடும்போது அந்த செடியும் சேர்ந்து டை ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த செடி வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பக்கக்கன்னு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப என் செடியில வந்து ஒரே ஒரு செடியில தான் இப்ப வந்து பக்கக்கன்னுலாம் வந்துருச்சு. அதுல கூட இன்னும் பூ வரல. ஆனா மத்த எல்லா செடியிலயுமே வந்து பக்கம் வரல. எந்த பூத்திருக்க செடியிலுமே பக்கம் வரல. ஆனா பூத்துருச்சு. பூ வந்துருச்சு. பூ ஆனா அநேகமா இன்னும் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி பக்கம் வந்துரும்னு நினைக்கிறேன். சில செடிகள்ல பக்கக்கன்னு வந்திருக்குது. பூ வர்ற மாதிரி கூட இருக்குது. இந்த பார்க்குற செடியில இதுல பக்கம் வந்திருக்கு. இன்னொரு செடியில வந்து அது மொட்டுன்னு தான் நினைக்கிறேன். மொட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் தெரியும். இந்த ஒரு டியூப் மாதிரி வந்திருக்குது. இனிமே தான் அது என்ன கலர் பூவு என்னன்னு தெரியும். மேக்ஸிமம் வந்து ரெட் கலரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே வந்து எல்லோ கலரு, பிங்க் கலர்லாம் கலர்ஸ்லலாம் பூ வந்திருக்குது. ஆனா என்னோட செடிகள்ல வந்து எந்த மாதிரி கலர் பூக்குதுன்னு இனிமே தான் ஒவ்வொன்னா பூக்க பூக்க தான் தெரியும். இந்த புரோமீலியாட்ஸ் எல்லாமே எபிபைட்டிக்ன்னு சொல்லுவாங்க. எபிபைட்ஸ்னா மரங்கள்ல பிடிச்சு இதுக்கு வந்து மண் கலவை அந்த மாதிரி தரையில தான் வளரணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து மரங்கள்ல பிடிச்சு டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து வளரக்கூடியது. டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். ரெண்டுமே ரெய்னி சீசனும் சம்மர் சீசனும் அப்படி மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூலாகவும் இருக்கும், கொஞ்ச நேரத்துல ஹாட் ஆயிரும். அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ல இந்த செடி வளரக்கூடியது. ஆனா இந்த புரோமீலியாட்ஸ்மே வந்து நான் இருக்கிற இந்த ஹாட் கிளைமேட்லயுமே வந்து ரொம்ப நல்லாவே பூத்திருக்குது. இந்த புரோமீலியாட்ஸ் செடியை வந்து நம்ம நார்மலா இது தொட்டிலையும் வளர்க்கலாம், கீழையுமே வச்சு வளர்க்கலாம். தொட்டிகளில் வச்சு வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ்சர் வந்து நம்ம ஆர்கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மிக்ஸ்சர் தான் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட மண் கலவை வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த புரோமீலியாட்ஸ் செடியை நடுறதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆர்கிட் நடுற மாதிரி உள்ள பாட்டிங் மிக்ஸில் தான் நடணும். கொஞ்சம் ஓட்டு துண்டு, கொஞ்சம் உடைச்ச செங்கல் துண்டு, அப்புறம் தேங்காயோட நெட்டி, அதை கட் பண்ண தேங்காய் நெட்டி. தேங்காய் நெட்டி வந்து அப்படியே போட்டுறக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த தேங்காய் நெட்டியில் உள்ள அந்த கசப்பு வந்து இந்த செடிகளுக்கு வந்து ஆகாது. அதனால நல்லா அந்த தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றின பிறகு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது கூடவே கொஞ்சம் இந்த மண், மணல், அதுக்கப்புறம் இந்த வேப்பம் புண்ணாக்கு, மாட்டுச்சாண உரமோ இல்லை ஆட்டுச்சாண உரமோ கலந்த மிக்ஸு. இது வந்து மேலாப்புல போடுறதுக்கு இந்த ஒரு மிக்ஸ் வேணும். செடியை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரைனேஜ் ஹோல் உள்ள ஒரு நல்ல ஒரு பாட்டை வந்து எடுத்துக்கணும். இந்த பாட்டில் அந்த மிக்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். இந்த புரோமிலியாட் செடியை இதான் புரோமீலியாட்ஸ். இதை வந்து எப்படி இப்போ பாட் பண்ணுறது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். புரோமீலியாட் செடியை வச்சுட்டு ஒரு மிக்சிங்கில் ஒரு ஐட்டம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சார்கோல் போடணும். சார்கோல் வந்து நல்லா இந்த வேர்கள்லாம் அழுகாமல் தடுக்கும். அதனால் அந்த வேரை சுற்றி சார்கோல் வச்சு அடுக்கிடலாம். சார்கோல் வச்சுட்டு அந்த செடி நிற்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வச்சுருக்க இந்த மண் கலவையை வந்து
அதுல போடணும். இந்த செடி வந்து வளர்க்குறதுக்கு வந்து நேரடி சூரிய வெளிச்சம் தேவையில்ல. நேரடி சூரிய வெளிச்சம் பட்டதுன்னா, லீஃபோட அந்த எட்ஜஸ்லாம் கருகிரும். ஃபுல் சன்லைட்ல வைக்கவே கூடாது. இதுக்கு வந்து ஒரு பார்ஷியல் ஷேடு வந்து போதுமானது. காம்பவுண்ட் ஓரங்கள்ல இல்லன்னா போர்ட்டிகோல முன்னாடி வெயில் படாத இடத்துல வைக்கணும். ஆனா கண்டிப்பா ஒரு பிரைட்டான சன்லைட் இருக்கணும். வெளிச்சம் நல்ல வெளிச்சம் இருக்கணும். அப்பதான் இந்த செடி வந்து நல்லா கிரீனிஷா வாடாம பார்க்க நல்லா சீக்கிரமாவும் பூ பூக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். தண்ணி வந்து 2, 3 டேஸ் ஒன்ஸ் வந்து அப்படியே நனைச்சு விட்டா போதும். ஒரு ஈரப்பதம் இருக்கணும். ஆனா தண்ணி வந்து தேங்கி இருக்காத மாரி, அந்த லைட்டா அந்த பதம் மட்டும் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 2, 3 டேஸ் ஒன்ஸ் வந்து லைட்டா நனைச்சு விட்டாலே போதும் இந்த செடிக்கு. ரொம்ப ஓவர் வாட்டரிங் பண்ணிறக்கூடாது. ஓவர் வாட்டரிங் பண்ணும்போது இந்த செடியோட வேர்கள்லாம் வந்து மேலாப்புல ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால வந்து சீக்கிரமா வந்து ராட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வாட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புரோமீலியாட்க்குமே வந்து கண்டிப்பா ஃபெர்டிலைசர் குடுக்கணும். 2, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குடுத்தாலே போதும். நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ்சர்லயே வந்து மாட்டுச்சாண உரம் சேர்த்திருப்போம். கண்டிப்பா காஞ்ச மாட்டுச்சாண உரம் போடலாம். அப்படி இல்லன்னா ஆல்டர்னேட்டிவா வந்து சீவீட் ஃபெர்டிலைசரோ இல்லன்னா என்பிகே 1919 பேலன்ஸ்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து 1 எம்எல் 1 லிட்டர்ல கலந்து ட்ரென்ச்சா குடுக்கலாம். அந்த மாரி குடுத்தாலே போதும். நல்லாவே பூக்கள் பூக்குது. இந்த செடிக்கு வந்து பெஸ்ட் அட்டாக் வந்து நானும் இப்போ இந்த செடிகள் வந்து வச்சு 1 வருஷம் கிட்ட ஆகுது. பெஸ்ட் அட்டாக் வந்து எதுவுமே வந்ததில்ல. பெஸ்ட் அட்டாக் இருந்தாலுமே நீம் ஆயில் ஸ்ப்ரே போதுமானது. இன்ஆர்கானிக்கா எதுவுமே தேவையில்ல. இந்த செடி வந்து ப்ரொபகேட் பண்றதுக்கு மெனக்கெடவே வேண்டாம். ஏனாமே இந்த செடிகள் வந்து அதுவே பக்க கன்றுகள்லாம் விட்டுரும். அதனால அந்த பக்க கன்று அந்த ஒரு செடி பூத்து டை ஆன பிறகு அந்த பக்கம் எடுத்து நம்ம இன்னொரு தொட்டியில நட்டு வச்சாலே நம்மளுக்கு வந்து புது செடி நெறைய கிடைச்சிரும். புரோமிலியாட் செடி வந்து லோக்கலா எல்லா நர்சரிலயுமே கிடைக்குமான்னு தெரியாது. நான் லோக்கல் நர்சரில பார்த்ததில்ல. நான் எல்லா செடிகளையுமே ஆன்லைன்ல தான் ஒவ்வொரு ஏரியாலருந்து பர்ச்சேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறதோட பேர் வந்து விரீசியா கேரினேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல் கிரீனா தான் இருக்கும். இந்த செகண்ட் காமிக்கிறது வந்து நியூரோஜெலியான்னு சொல்லுவாங்க. இதுல நியூரோஜெலியால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து நியூரோஜெலியா பேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தேர்ட் ஒன் வந்து நியூரோஜெலியா கெரோலினா. அது பக்கத்துல இருக்கிறது வந்து நியூரோஜெலியா கெரோலினா ஃபேன்சி இதோட பேரு. இந்த பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா? இந்த செடியோட பேர் வந்து பில்பெர்ஜியா பிரமிடாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட லீஃப் மட்டுமே மற்ற லீஃபோட நல்ல வித்தியாசமா இருக்கும். அது வந்து அந்த லீஃப்லாம் வந்து நல்லா திக்கா அதே சமயத்துல நல்லா அகலமாவும் இருக்கும். இந்த செடி வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி. இந்த கையில நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி ஃபிங்கர் நெயில் புரோமிலியாட்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம் வந்து ஏச்மியா ஃபேசியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்டா காமிக்கிறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. அது வந்து ஒரு கிரிப்டாந்தஸ் வெரைட்டி. கிரிப்டாந்தஸ் ஜொனாட்டஸ் ஜெப்ரினா அப்படின்றது இதோட பேரு. இதுலயுமே பூக்கும். ஆனா ஸ்டார் ஷேப்ல பூக்கள் வரும்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனா இதுல வந்து என் செடியில இன்னும் பூக்கல. பக்கமும் இன்னும் வெடிக்கல. இந்த புரோமிலியாட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நார்மல் வெரைட்டி ஃபர்ஸ்ட் ஒன் காமிச்சதுலாம் கொஞ்சம் நார்மல் வெரைட்டி. இந்த பூத்திருக்க வெரைட்டி இந்த ஃபிங்கர் நெயில் புரோமிலியாட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. 250ல இருந்து 500, 600 வரைக்கும் சொல்றாங்க. அந்த ஃபுல் மெச்சூரிட்டி அனுசரிச்சு அந்த செடியோட வந்து ரேட்டு சொல்றாங்க. ஆன்லைன்லயே நம்ம வாங்கலாம். நீங்களும் ஒரு பிளான்ட் லவரா இருந்தீங்கன்னா, வித்தியாசமான செடிகள் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த புரோமிலியாட் செடியையுமே உங்களுடைய கலெக்ஷன்ல வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரிச் லுக் குடுக்கக்கூடியது இந்த புரோமிலியாட்ஸ் செடி. நம்ம எல்லா கிளைமேட்லயுமே நல்லா வளருது. ஹாட் கிளைமேட்ல கூட வந்து கரெக்ட்டா அதுக்கு வந்து ப்ராப்பரா கேர் குடுக்கும்போது, இந்த செடிய நம்மளாலயும் வளர்க்க முடியும். நீங்களும் கிடைச்சதுன்னா ஆன்லைன்ல வாங்கி வளர்த்து பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்.